எட்டி எசகி, நீ எல்லாரும் வீட்டுக்கு வாழ போன்னு நினைச்சுக்கோயே. ஓ மாமியாரே என்ன கரிச்சு கரிச்சு கொட்டுவா. இப்பே தெரிஞ்சு போச்சு. ஏம்மா நீ என்ன கரிச்சு கொட்டதுக்கு சாணியோ? இந்த வாய் இருக்கறனால தாண்டி வாழ்ற. டங்கி டங்கி போங்கிட்டே பல்ல கட்டிட்டு கிடக்கா. ஏஞ்சுப்பே போய் பல்லெல்லாம் விளக்கி போய் டீ குடிச்சு சீக்கிரம் போய் பெருக்க பாரு. எவ்வளோ நேரம் நானும் அவளை காட்டு கத்து கத்திட்டு கிடந்தோம். எதுவும் தெரியாத பச்சை குழந்தை கிடக்கா. எப்படி கை தப்பிட்டு கிடக்கா? ஏய் கனி ஏன்டி? ஏம்மா காலங்காத்தால எழுப்பியா? கொஞ்ச நேரம் படுக்கட்டு. உறக்கமா வருது. வருண்டி வரும். நல்ல உறக்கமா வரும். உறக்கமா வருதா? ஏன்டி? எதுக்குமே பத்தி இல்லையா? இல்லாம வச்சு கொஞ்சமா நேரம் எத்தனை ஆச்சுன்னு பாரு. ஏம்மா 8:45 தான ஆச்சுமா. எதுக்கு இப்படி காலங்காத்தால எழுப்பியா? ஸ்கூல் இல்லல. அப்புறம் என்ன? ஓஹோ மகாராணி ஸ்கூல் இருந்தா தான் எழுப்பணுமா? ஏஞ்சுப்பா போய் பல்ல விளக்கி டீ குடிக்க பாரு. போறேன். அந்த வேலையெல்லாம் இங்க ஆகாது. போறேன்னு சொல்லிட்டு நான் போனதுக்கு அப்புறம் படுத்து தூங்க தானே. ஏந்திரி ஏஞ்சுப்பா. ஏம்மா இப்படி பண்ணியா? ஒரு 5 நிமிஷம் படுக்கட்டு. வாரத்துல 2 நாள் தானே லீவ் விடுறாங்க. அப்பயும் தூங்க விடலனா எப்படி? ஒரு 2 நிமிஷமா? 2 நிமிஷம் இல்ல 2 செகண்ட் இல்ல. உன்னை நான் படுத்து விட்டு நினைச்சுக்கோயே. அவ அங்க இருந்து வரைஞ்சு கட்டி வருவா. அவளும் அதே மாதிரி ஏறி படுத்துப்பா. என்னால 2 பேரும் சமாளிக்க முடியாது. ஏஞ்சுப்பா போய் பல்ல விளக்கிட்டு டீ எடுத்து குடிச்சிட்டு கூட்டி பெருக்க பாரு. ஐயோ இருங்க எழுப்புற அவசரத்துல அடுப்பு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். பாகியம் ஏத்தா பாகியம் ஒரு சத்தத்தையும் காணமே. எங்கேயாச்சும் போயிருப்பாவளோ? ஏத்தா பாகியம் எம்மா நல்லா இருக்கிறியா மக்கா? எம்மா நல்லா இருக்கேம்மா. எதுக்கு வாசற்படியில இருந்து கூப்பிடியா? உள்ள வர வேண்டியதானே? இல்லடி அம்மா நான் வந்தாதான் ஓ மாமியார் கதே. அதான் இங்க இருந்தே கூப்பிட்டேன். ஆமா பசங்க எல்லாம் வீட்ல இல்லையா? இருக்குதுங்க அம்மா. ஒன்னு பாத்ரூம்ல கிடக்கு, ஒன்னு பல்லு விளக்கிட்டு இருக்கு. அதுதான் சத்தம் காட்டாம இருக்குதுங்க. அப்படியா? ஆமா மாப்பிள்ளை இருக்காரா? இல்லம்மா வெளியூருக்கு போயிருக்காரு. 2 நாளாவும் சொன்னாங்க வரதுக்கு. அப்படியா மக்கா? ஆமா ஓ மாமியார் இல்லையா? இல்லம்மா விடிய கால ஒரு 5 மணி இருக்குமா. அவங்க தங்கச்சி வந்து கூப்பிட்டாவ. அவங்க பின்னாடியே பரப்பட்டு போயாச்சு. எதுக்குன்னு கூட சொல்லாம தான் போயிருக்காவ. ஓ அப்படியாட்டி? இன்னும் ஏம்மா வெளியில நின்னு பேசியா? வா அத அவங்க இல்லன்னு சொல்லிட்டேனே. வேணாமா இனி பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டாங்கனா சும்மா எதுக்கு என்னால பிரச்சனை. நான் பிள்ளையில பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா. அதான் ஒரு இட்டு பாட்டிட்டு போவோன்னு வந்தேன். எம்மா அவ என்னமோ சொல்லிக்கிட்டே. நீ வா அம்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போயே. அடி வேணாம் மக்கா அம்மா சொல்றது கேளு. உன்னை வான்னு சொன்னேன். வா அம்மா வா அம்மா. அம்மம்மா எசக்கி எம்புட்டு நாளாச்சு என் பிள்ளைய பார்த்து. ஏன் அம்மா இப்ப எல்லாம் எங்களை பார்க்க வரதே இல்ல? எங்களை மறந்துட்டீங்களோ? அடி செல்லமே உங்களை எல்லாம் மறந்து அம்மம்மாவால இருக்க முடியுமா என்ன? அப்புறம் ஏன் அம்மம்மா இப்ப எல்லாம் வரதே இல்ல? ஃபர்ஸ்ட் ஆச்சு மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் வருவீங்க. இப்போ அது கூட இல்ல. நானும் கனியும் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா? அதுதான் இப்ப அம்மம்மா வந்துட்டல்ல. நீ என் பிள்ளையில பார்க்க அடிக்கடி அம்மம்மா வருவேன்னு. நிஜமா? ஆமாடி செல்லம் நிஜமா வருவேன்னு. தேங்க்யூ அம்மம்மா. அம்மம்மா அடே கனிக்குட்டி. அம்மம்மா ஏன் அம்மம்மா இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வரவே இல்ல? அது வேற ஒண்ணும் இல்லடா. அம்மம்மாக்கு கொஞ்ச நாளா உடம்பே சரியில்லையா. அதான் வர முடியல. ஐயோ என்ன அம்மம்மா என்னாச்சு? டாக்டர் காமிச்சீங்களா? ஆடா காமிச்சேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மம்மா அம்மம்மா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போங்களேன் ப்ளீஸ். ஆமா அம்மம்மா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளாச்சு இங்க தங்கிட்டு போங்களேன் ப்ளீஸ். அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம். அம்மம்மா இன்னைக்கு இங்க தங்கிட்டு தான் போவாங்க. அம்மம்மா நிஜமாவா? இல்லடி கண்ணுங்களா. அம்மம்மா இன்னொரு நாள் வரேன்னு. அம்மம்மா எம்மா பாரம்மா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அம்மம்மா வந்திருக்காவன்னு. இப்பயே போணும்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு ஒரு நாளாச்சு இங்க தங்கிட்டு போக சொல்லுங்களேன் ப்ளீஸ். அம்மா நீ சொல்லும்மா. சொன்னா அம்மம்மா கேட்பாவே. சொல்லு. அம்மா குழந்தைங்க தான் இவ்வளவு ஆசைப்படுறாங்களே. இன்னைக்கு ஒரு நாளாச்சு இங்க தங்கிட்டு போங்களேன். அதெல்லாம் சரிப்படாத பாக்கியம். நீ வேணும்னா பிள்ளைங்களை கூட்டி ஒரு நாள் அங்கிட்டு வந்து நின்னுட்டு போ. பாவம் பிள்ளைங்க எவ்வளவு ஏங்கி போயிருக்காங்கன்னு பாரு. அம்மா முதல்ல இந்த டீ பிடி. இனி சொல்லும்மா எதுக்கு இங்க நிக்க மாட்டேன்னு சொல்லியா? வாரத்திலயும் மாசத்திலயும் எதுக்கு? வருஷத்துலயும் ஒரு வாட்டி தானே வீட்டுக்கே வரா. ஒரு நாள் நின்னுட்டு போறதுக்கு என்ன? அதான் மாமியார் இல்லன்னு சொல்லிட்டல. நானும் பிள்ளைல ஒண்டியில தான் இருக்கோம். நீ எங்க தொலைக்காச்சு இங்க நின்னுட்டு போறாளே. அட வேண்டாம் அக்கா. நான் இங்க வந்தேன்னு தெரிஞ்சாலே உன் மாமியாருக்கு உனக்கும் ஆகாது. எதுக்கு சும்மா என்னால சண்டையும் சச்சரவும். நீ வேணும்னா பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கிட்டு வந்து நில்லு. அம்மா ஆனா என்ன மாதிரி விதி யாருக்கும் வரப்படாதுன்னு. ஏன் மக்கா இப்படி எல்லாம் சொல்லியா? பின்ன என்னம்மா கல்யாணம் முடிச்ச கையோட எப்படியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்னமோ எனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை நடந்துச்சு நினைச்சுக்கோயே. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கத்துல கூட வரதில்ல. மாசத்துலயோ வருஷத்துலயோ வந்து பிள்ளைங்களை மட்டும் வெளியில இருந்து பார்த்துட்டே போறேன். ஒரு நாள் கூட நீ இங்க வந்து தங்கறது இல்ல. என்ன அங்க தங்க விடுறது இல்ல. அப்புறம் நான் எப்படி உன்னை பாக்குறது? பாவம் பிள்ளைகளும் என்ன மாதிரி ஏங்கிட்டு கிடக்காவ தெரியுமா? இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காவ? கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா தானே இருந்தாவ. அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தை கண்டாலே ஆக மாட்டேங்குது. என்னையும் என் குடும்பத்தை
கடவுளா பார்த்து உன்னை சந்திக்க விட்டாரே பாரு. நான் வர்ற நேரத்துல உங்க மாமியார் வேற இல்ல. அப்போ கிடைக்கிற நாள்ல இதே மாதிரி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் என்ன வாழ்க்கைனே தெரியலம்மா. இந்த பிள்ளைல முகத்துக்காண்டிதான் இங்க எப்படியோ பல்ல கடிச்சு நிக்க. இல்லனா எப்படியோ இவங்களும் வேண்டாம் உங்க குடும்பம் வேணான்னு உன்கிட்ட வந்திருப்பேன் தெரியுமா? இடு மக்கா, எதுக்கு நீ இப்போ வருத்தப்படியா? நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? அவங்க அம்மா தானே அப்படி நடந்துக்காவ. அவர் நல்லா தானே பாக்குறாரு. அத நினைச்சு சந்தோஷமா இருந்துட்டு போயேன். அழுகாத மக்கா, நீ இப்படி கண் கலங்கிறது பாக்கிறதுக்கு தான் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கணும். வீடு எல்லாம் நம்ம முருகன் பாத்துப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மாமியாருக்கு நல்ல புத்தி வரும். அது வரைக்கும் நீ இதே மாதிரி அமைதியாவே இரு. அமைதி தான் என்னைக்கு நல்லது. அட கண்ணுங்களா, நீங்க இப்படி நின்னா அம்மாக்கு சங்கட்டமா இருக்காதா? நீங்க சிரிங்க, சிரிச்சு விளையாடுங்க. அதை பாக்கிறதுக்காண்டி தானே அம்மா அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். அட என்ன கட்டி, உங்க அம்மாவை கணக்காவே நீங்களும் மூஞ்சி உம்மன வச்சுட்டு இருக்கீங்க. அட சிரிங்க டி. போங்க போய் விளையாடுங்கண்ணா. என் செல்லமே, மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு உட்காராத மக்கா. அம்மாக்கு சங்கட்டமா இருக்காதா? எல்லாம் ஒரு நாள் இல்லனா ஒரு நாளைக்கு சரியாகும். அது வரைக்கும் நீ எப்பயும் சந்தோஷமாவே இருந்த.